ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்? பிளாக் தண்டருக்கு. எங்கே இருக்குன்னா ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்க்கு பே பண்ணோம். அந்த டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் இருக்குது. நம்ம பே பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னே ரேட் பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி, சின்னவங்களுக்கு ஒரு மாதிரின்னு சொல்லி டிக்கெட் கொடுக்குறாங்க. எந்த ஒரு அவுட் சைட் ஃபுட்டும் நாட் அலோடுங்க. அதே மாதிரி எப்பப்போ இருக்குது பிளாக் தண்டர் அப்படிங்கிற டைம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதேமாரி ஹைட் வைஸில் இந்த மாதிரி டிக்கெட் வாங்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உள்ளார பேக்கை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏன்னா ஏதாவது ஃபுட்டு கொண்டு போயிருப்போமா என்னவென்ட்டு. அதே மாதிரி நம்ம கொண்டு போய் நம்மளோட திங்ஸை லாக்கரில் வச்சுக்கலாம். லாக்கர் ரொம்ப சேஃப் தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னு பார்க்குறது ஹண்டட் ஹாஸ்பிட்டல், அடுத்தது ஜுராசிக் ஜங்கிள், ரொம்ப த்ரில்லிங்காக இருந்த மாதிரி குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் தண்ணிக்கு, ஆனால் ட்ரை கேம்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போ உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் உள்ளே நிறைய ட்ரை கேம்ஸ் இருக்குங்க. நம்மளால் எல்லாத்தையும் அவ்வளோக்கு பார்க்க முடியாது, நம்மளுக்கு டைமே பத்தாது, அந்த அளவுக்கு இருக்குங்க உள்ளார. இப்போது ஒவ்வொன்றையும் நம்ம குழந்தைய விளையாடுறதுக்கு ஒரு சந்தோஷமான இடம்தான் இந்த பிளாக் தண்டர். எதில் விளையாடலாங்கிறதையே மறந்துடுவோங்க. அந்த மாதிரி அவ்வளோ நிறையான கேம்ஸு, ட்ரை கேம்ஸும் சரி, அதே மாதிரி தண்ணீரை விளையாடுறதும் சரி, நிறைய இடங்கள் நாங்கள் பார்க்கக்கூட இல்லைங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெரிய இடமா இருக்குது. இந்த ஸ்லைடெல்லாம் பார்த்தா பயமாகவும் இருக்குது, ஆனால் என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. என்னோடய குழந்தைலாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோ நாங்கள் மேலே அந்த ராட்டினத்தில் வியூ பார்க்கறதுக்காக நிற்கிறப்போ எடுத்தது. அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிச்சு, எல்லா வியூவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ செமையாக இருந்துச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளாரியே அழகழகாக நிறைய வேலைப்பாடுகளோடு இங்கே இருந்துச்சு. அதே மாதிரி பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே விளையாடலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக நமக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி இருக்க அவங்க வெல்கம் பண்ணுறவங்க அவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டாங்க எங்கள் பிள்ளைகிட்ட. பார்க்கவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அங்கே செட் பண்ணியிருக்க எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க. சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ஒரு வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. என்னோடய குழந்தைகள்லாம் சூப்பராக கேம் என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் இதெல்லாம் பயந்தாங்க, ஆனால் அந்த பயத்தையும் காமிச்சிக்காம வெளியே அவ்வளோ இதாக என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொரு இதுலேயும் விட்டு இறங்கி வரவே மனசு இல்லை என் குழந்தைகளுக்கு. இன்னும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க, ட்ரை கேம்ஸு. அதே மாதிரி தண்ணியில் விளையாடுறதுக்கும் அவ்வளோ இடம்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இது அமைஞ்சிருந்துச்சு. எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஹாப்பியான ஜேர்னியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதையும் விசிட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக இருந்துச்சு. நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தண்ணியில் விளையாடுறதும் வெளியே வந்தோன்னா அவ்வளோ குளிராக இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் தண்ணியில் போய் என்ஜாய் பண்ணோன்னா அந்த குளிர்லாம் போயிடுது. எந்திரிச்சு வரவே மனசு இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி குழந்தைங்க இந்த தண்ணியில் போய் டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டும் போட்டிருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சுங்க. இந்த சம்மரில் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது. ட்ரெயினில் போகிறப்போ ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மிரர் ஹவுஸ், நம்ம போய் எதுலையாவது முட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நம்ம சேஃப்டியாக அதை பார்த்து போனோம்னா ரொம்ப பத்திரமா போகலாம். ஏன்னா சுற்றியும் நாலா பக்கமும் நம்ம மூஞ்சி தான் தெரியுது அதில். அதனால் ஒரு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு அது. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு பின்னாடி போக வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோலாம் என்ட்ரன்ஸில் எடுத்தது. ரொம்ப அழகாக நீர்வீழ்ச்சி மாதிரி இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோங்க. நீங்களும் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு போக மறந்துடாதீங்க. என் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப்